தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகள் உட்பட அனைத்து மொழிகளையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்திருக்கும் மத்திய அரசு தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா ஆகிய 6 இந்திய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. செம்மொழிகள் உட்பட அனைத்து இந்திய மொழிகளையும் மேம்படுத்துவது அரசின் கொள்கையாகும். அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் மத்திய கலாச்சாரம், சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரிவித்தார். செம்மொழி தமிழ் உயராய்வு நிறுவனம் தமிழ் மொழியை மேம்படுத்தி வருகிறது. 3 மத்திய பல்கலைக்கழகங்கள் மூலம் சமஸ்கிருத மொழியை மத்திய அரசு மேம்படுத்துகிறது. சமஸ்கிருத மொழியில் பயிற்றுவிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் இந்த 3 பல்கலைக்கழகங்களும் நிதி உதவியையும் வழங்குகிறது என அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் ஆன நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிதாக கட்ட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனிடையே வரும் 27ஆம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக டெல்லி செல்கிறார். முன்னதாக வரும் 26ஆம் தேதி டெல்லி சாணக்கியபுரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இல்லத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லி செல்லும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமரை சந்திக்கவும் நேரம் கேட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.